இந்த நாளிலும் பாத்தீங்கன்னா 3 தலைப்புகளின் கீழாக நாம் என்ன செய்ய போறோம்? வேத தியானம் செய்ய போகிறோம். 3 தலைப்புகளின் கீழாக முதலாவது தலைப்பு என்னன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பு. எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இப்ப பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் தான் என்னாச்சாமா? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை என்ன செய்தாராம்? பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு அனுப்பினார். சரிங்களா? அதாவது முதல்ல வந்து யாரு? நம்ம அவரை நேசிக்கல, அவர்தான் என்ன செய்தார்? நம்மளை முதலில் நேசித்தார். சரிங்களா? அதனாலதான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். எப்படி? நம்மளுடைய பாவங்களுக்காக. சரிங்களா? நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். என்ன செய்தார்? கடைசி சொட்டு ரத்தத்தையும் யாருக்காக சிந்தினார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்தார்? கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் என்ன செய்தார்? நமக்காக சிந்தினார். அவருடைய வேர்வை துளிகள் கூட எப்படி மாறிச்சா? ரத்தமாய் மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன், பிதாவாகிய தேவன் அதனாலதான் என்ன செய்தார்? குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அன்பின் நிமித்தமாக அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அப்போ எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா அவரு? இல்லையா? அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் இல்லையா? அதுதான் முதலாவது தலைப்பு. பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பு. பாத்தீங்கன்னா அவர் மிகவும் அன்புள்ள தேவன். சரியா? நம்ம தான் என்ன செய்யறோம்? அவரை புரிந்து கொள்வதில்லை இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? அவரை புரிந்து கொள்வதில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை புரிந்து கொள்ளணும். சரியா? அப்போ அவர் நமக்காக தான் அவர் காயப்பட்டார், நமக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக தானே அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? தொங்கினார் இல்லையா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். அவர் தான் முதலில் நம் மீது அன்பு வைத்தார் இல்லையா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்னால மிகவும் அதிகமான அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அப்படித்தான் மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? நமக்கு மதிப்பு இருக்கிறது என்றால் கடவுள் என்ன செய்தார்? உங்களை நேசிக்கல, அவர் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் நமக்கு என்ன கூடுகிறது? மதிப்பு நமக்கு கூடுகிறது. அவர் நம்மளை நேசிச்சதுனாலதான் நமக்கு என்ன செய்கிறது? மதிப்பு கூடுகிறது. அப்ப பாருங்க, தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லி. தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினீர், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மளை படைத்த தெய்வம் இல்லையா? நம்மை உருவாக்கின தெய்வம். சரிங்களா? தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே அவர் என்ன செய்தார்? நம்மளை தெரிந்து கொண்டார். நம்முடைய உள்ள திரியங்களை அவர் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து அறிந்த அவர் தெய்வமா இருக்கிறார். சரிங்களா? அப்போ நம்மளை வந்து அவர் யாரு? நம்மளை படைத்த தெய்வம். அதனாலதான் அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்மளை படைத்த தெய்வம், அதனாலதான் அவர் நம்மளை நேசிக்கிறார். அப்ப பாருங்க, முதல் மனிதன் யாருன்னு சொல்லுங்க. கடவுள் உண்டாக்கின முதல் மனிதன் யாரு? ஆதாம். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சிருப்பாரு இல்லையா ஆதாம? அப்போ பாருங்க, ஆனா ஆதாம் என்ன செய்தார்? தப்பு பண்ணார் இல்லையா? மனைவியோடு சேர்ந்து அவர் என்ன செய்தார்? தப்பு பண்ணாரு. அப்போ அவர் ஆதாம் என்ன செய்தார்? போய் ஒளிந்து கொண்டா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? ஆதாமே, ஆதாமே, நீ எங்க இருக்கிற? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். ஏன்னா அவர் தான் முதல் மனிதனை உருவாக்கினவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆதாமே. அதனால அவர் என்ன செய்தார்? ரொம்ப அன்பு வச்சிருந்தார். அப்ப நம்ம மேல அவர் அன்பு வைக்காம இருப்பாரா? சொல்லுங்க பாக்கலாம். நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு இல்லையா? அதுதான் தேவனுடைய அன்பு.
நாம் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அப்போ பாருங்க, முதல் அன்பு பாத்தீங்கன்னா யார்கிட்ட வச்சிருந்தாரு, ஆதாம் வச்சிருந்தாரு இல்லையா. அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷீடர், ஆண்டவராகிய ஷீஷர், இயேசு கிறிஸ்து கூட ஷீஷர்கள் இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அன்பு வச்சிருந்தார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீஷர்களுடைய கால்களை என்ன செய்தாராமா, அவர் கழுவினாராம். ஷீஷருடைய கால்களை அவர் என்ன செய்தார், கழுவினார். அப்போ அந்த அன்பை அவர் என்ன செய்தார், வெளிக்காட்டினார். ஷீஷர்களிடத்துல அந்த அன்பை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா. யாராவது அப்படி பண்ணுவாங்களா? ஒரு அடிமையா இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, கால்களை ஒரு ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பணக்காரன் அப்படி இருக்கிறவங்களோட கால்களை தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அடிமை என்ன செய்வாங்க, கால்களை கழுவாங்க. ஆனா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய ஷீஷர்களுக்கு கூட அவர் என்ன செய்தாரா, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இந்த கால்களை கழுவி என்ன செய்தார், அந்த அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ பாருங்க, இந்த நாளிலே அப்படி ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்தாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இடத்துல என்ன கொடுத்திருக்காரு தெரியுங்களா, 10 கற்பனைகளை. மோசே எழுதின அந்த நியாய பிரமாணத்தின் 10 கற்பனைகளை என்ன செய்தார், நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. நம்ம என்ன செய்யறோம், வீட்டுல, ஆலயத்துல, எல்லாத்துலயும் நம்ம என்ன செய்யறோம், மாட்டி வச்சிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதன்படி நம்ம ஃபாலோ பண்றோமா? நீங்க என்ன செய்யுங்க, அதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களா இந்த நாளிலே நாம் இருக்கிறோம் இல்லையா. அந்த 10 கற்பனைகளை என்ன செய்தார், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம், இந்த நியாய பிரமாணம், இந்த கற்பனைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா காணிக்கைகள், பலிகள், இதுல எல்லாம் ரொம்ப தீவிரமா இருந்தாங்களாம். ஒரு யூதன் என்ன செய்வானா, இந்த கற்பனைகள்ல, இந்த கட்டளைகள் எல்லாத்துலயும் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஒரு யூதன் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 முறை இந்த 10 கற்பனைகளை என்ன செய்வான், உறக்க வாய் விட்டு என்ன பண்ணுவாங்களா, வாய் விட்டு உறக்க சொல்லுவார்களாம். இந்த 10 கற்பனைகளை என்ன செய்வாங்கன்னா, வாய் விட்டு உறக்க சொல்லுவார்கள். அப்போ பாத்தீங்கன்னா, யூத பெண்மணிகள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது கூட என்ன செய்வார்களாம், அந்த காதுகளிலே இந்த 10 கற்பனைகளை என்ன செய்வார்களாம், சொல்லிக் கொடுப்பார்களாம். ஏன்னா இதெல்லாம் அவர்கள் மிகவும் என்ன செய்தார்கள், தீவிரமா இருந்தார்கள். சரிங்களா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. சரிங்களா. தேவன் என்ன செய்யற தெரியுங்களா, இது மேலான உயர்வான கற்பனை காட்டிலும் எது பெரியதுன்னு சொல்லிட்டாரு தெரியுங்களா. ஒரே ஒரு வார்த்தை, அன்பே பெரியது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஓகே, ஆனா எது பெரியது, அன்பே பெரியது. இவங்கெல்லாம் செஞ்சாங்க, ஆனா அவர்கள் அன்பை வெளிக்காட்டினார்களா என்று தெரியவில்லை. சரிங்களா. அப்போ ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு, அன்புதான் பெரியது. அப்படித்தான் வேத பாரதரும் பரிசேயரும் என்ன செய்தார்கள், மாய்மாலமான ஒரு அன்பு. சரிங்களா. நம்மளும் என்ன பண்றோம், வெளி வேஷமாய் நம்ம உலகத்துக்குரிய காரியங்களை போகும்போது நம்ம என்ன பண்றோம், அன்பு செலுத்துவது போல நம்ம என்ன செய்யறோம், நடிக்கிறோம். ஆனா அப்படிதான் வேத பாரதர்களும் பரிசேயர்களும் இருந்தார்கள். ஆனா நம்ம அப்படி செய்யலாமா, இல்ல. உண்மையான அன்பை நம்ம என்ன செய்ய வேண்டும், வெளிக்காட்ட வேண்டும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 34, 35. ஆமென். அப்ப பாருங்க, நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அப்ப பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்க என்ன செய்யுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அப்போ நான் உங்களில் அன்பா இருந்தது போல, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னு சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்றாங்க. அப்போ அப்படி இருக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியுமோ, அவருடைய அப்பொழுதுதான் அவருக்கு என்ன, நம்ம சீஷர்களா இருப்போம். நம்ம மற்றவர்களை நேசிச்சாதானே நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளும் சீஷர்களாய்
இருப்போம் இல்லையா? அப்போ இதுதான் தேவனுடைய அன்பு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? முதலாவது என் முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணுமாமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். எடுத்தவர்கள் வாசியுங்கள், மார்க் 12:30. பிரதான கற்பனை என்று சொல்லி அப்ப பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு அதாவது நான் என்ன சொல்றது, ஹாஃப் ஹார்ட்டட் கிடையாது. பாதி இருதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது இல்லையா? முழு இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நாம் செலுத்தணும் இல்லையா? இதுதான் முதலாவது என்னது பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பு. சரிங்களா? இரண்டாவது பாத்தீங்கன்னா தேவையான அன்பு. சரிங்களா? முதலாவது என்ன பார்த்தோம்? நம்ம தேவனுடைய அன்பு. இரண்டாவது பாத்தீங்கன்னா தேவையான அன்பு. அதாவது எப்படி தெரியுங்களா? அன்புங்கிற வார்த்தை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? நம்மளோட வாயில சொல்லிடலாம் இல்லையா? அன்புங்கிற வார்த்தை ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அதை கடைபிடிக்கிறது என்னது? மிகவும் கடினமான ஒன்று. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றா, எடுத்தவர்கள் வாசியுங்கள், மார்க் 12:31. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ பாத்தீங்கன்னா இந்த அன்புங்கிற வார்த்தை முதல்ல எங்கிருந்து துவங்குகிறது என்று தெரியுமா உங்களுக்கு? எங்கிருந்து துவங்குகிறது? ஒரு வீடு. சரிங்களா? இல்லம். முதல்ல அந்த அன்புங்கிற வார்த்தை எங்கிருந்து துவங்குகிறது என்றால் ஒரு வீட்டுல இருந்துதான். சரிங்களா? அப்ப எப்படி வீடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கணவன் மனைவி இல்லையா? வீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கிருந்து துவங்குகிறது? கணவன் மனைவி. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பெற்றோர்கள். பெற்றோர்கள்னா யாரு? தாய் தகப்பன். அப்புறம் பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய உறவினர்கள். அப்புறம் நம்முடைய நண்பர்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய சுற்றி நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அன்பு ஃபர்ஸ்ட் நம்முடைய வீட்டில இருந்துதான் என்ன செய்கிறது? துவங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இயேசு நம்முடைய இறுதி இரவு உணவை எங்க செய்யறாரு? எங்க உணவை அவர் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் தான் அவர் என்ன செய்தார்? புசித்தார். அதே பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே அன்று பரிசுத்த ஆவியானவர் எங்க இறங்கினார் அப்படின்னா ஒரு வீட்டுலதான் இறங்கினார். அதே போல புறவினத்தார் மீது ஆவியானவர் எங்க இறங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுலதான் என்ன செய்தார்? இறங்கினார். அப்போ அது எங்க தொடங்குகிறது என்றால், ஒரு அன்பு எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் அது வீட்டு. அப்போ இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களா நாம் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம நேசிக்கிறோமா? அவரிடத்துல நாம் அன்பு செலுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும். சரிங்களா? அதே போல நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கணவன் மனைவி நேசிச்சாதானே நம்ம பிள்ளைகளை நாம் நேசிக்க முடியும் இல்லையா? நம்ம என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளை நேசிக்க முடியும். அப்புறம் நம்முடைய பெற்றோர்கள் யாரு? நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய மாமனார் மாமியார். சரிங்களா? அப்படி சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பக்கத்துல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட நம்ம என்ன செய்யறோம்? பகைமை பாராட்டணும் இல்லையா? ஒரே ஸ்ட்ரீட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு இருப்போம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? திரும்பி கூட நம்ம பார்க்க மாட்டோம். 1 மாசம் 2 மாசம் சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பேச மாட்டோம். ஆனா ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? இல்லையா? அப்ப கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன? அவருடைய சாயலா நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். அப்படித்தான் வேதத்துல பார்க்கும்போது ஈசாக்கு ரெபேக்காள். ஈசாக்கு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியை மிகவும் நேசித்தார். சரியா? அவங்க தாய் மரித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மனைவியை என்ன செய்தார்? ஈசாக்கு அதிகமாய் நேசித்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா யாருன்னா அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ நிறைய வீட்டுல நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம் நிறைய சண்டைகள், நிறைய சச்சரவுகள், கணவன் மனைவி கூட கிட்ட நம்ம என்ன பண்றோம்? நிறைய சண்டை. ஆனா பாத்தீங்கன்னா எல்கானா என்ன பண்ணாரு? தன்னுடைய மனைவி குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மனைவியை அவர் நேசித்தார்.
அப்போ இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கணும். சரிங்களா? சோ நம்ம என்ன செய்யணும்? நம்ம உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அதைத்தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? 10 கற்பனைகள் மூலம் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிதான் நமக்கு அதை கொடுத்திருக்காரு இல்லையா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுவே நாம் கரெக்டாக இருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? இயேசுவுக்காக இவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? ஒப்புக்கொடுக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த அன்பை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பாருங்க, ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி என்ன செய்தார்? பண்ணை வைத்திருந்தார். நிறைய ஆடு மாடு கோழி அப்படின்ட்டு வளர்த்திட்டு வந்திருந்தார். அப்ப அது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு இன்னொரு விவசாயம் இருந்தார். ஆனா இந்த விவசாயி கிறிஸ்துவை அறிந்தவர். சரிங்களா? ஆனா அதுக்கு பக்கத்துல இருந்த விவசாயி கடவுளே அறியாதவர். இந்த கிறிஸ்துவ விவசாயி என்ன பண்ணாரு? என்னோட மாடெல்லாம் காணாம போயிடுச்சு. அப்போ அவர் என்ன செய்யறாரு? போய் சொல்றாரு, நீ தானே பக்கத்துல இருக்க விவசாயத்தை போ, நீ தானே என் மாடெல்லாம் திருடுன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார்? தகாத வார்த்தைகளால பேசிட்டார். அப்போ அந்த ஆண்டவரை அறியாத ஒரு அந்த விவசாயி அமைதியா இருந்தாராம். அமைதியா இருந்தார், எதுவுமே பேசல. அப்போ இந்த கிறிஸ்துவ விவசாயி என்ன பண்ணாரு? அடுத்த நாள் ஆலயத்துக்கு போறாரு. அப்போ போதகர் என்ன பண்றாரு? எதிரிகளை கூட நாம் என்ன செய்யணும்? நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போதகர் என்ன செய்யறாரு? அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ அந்த விவசாயியோட இருதயம் எப்படி இருந்தது? அந்த கடினமான இருதயம் அப்படியே கரைந்து போனது. உடனே என்ன செய்வாரு? அந்த ஆண்டவரை அறியாத விவசாயிடம் போய் என்ன செய்யறாரு? மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ அந்த ஆடு மாடெல்லாம் திருட்டு போச்சு இல்லையா? அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது திருட்டு போகல, அது அந்த வேலியை உடைச்சு பக்கத்தோட விவசாயியோட இடத்துக்கு அது போயிடுச்சு. ஆனா அந்த ஆண்டவரை அறியாத விவசாயி என்ன பண்ணாரு? அதை பத்திரமா வச்சிருந்தாரு. அப்போ இவர் எல்லாம் போய் என்ன திட்டி முடிச்சிட்டாரு இல்லையா? போய் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இப்ப அவர் பொறுமையா சொல்றாரு, இந்த ஆடு மாடுகள் எல்லாம் நான் தான் என்ன செஞ்சிருக்கேன்? பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? அதுக்குள்ள என்ன கடினமான வார்த்தையால நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்னைய திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒப்புரவாக வேண்டும் இல்லையா? நம்முடைய பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ என்ன செய்ய வேண்டும்? பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இது ஒண்ணுதான் அவர் சொல்றாரு இல்லையா? இந்த ஒண்ணுதான் என்ன செய்யறாரு? அதை ஒண்ணு நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அப்போ நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்? ஷைனிங்கா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அன்பை நம்ம செலுத்தும் போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்போ அந்த அன்பை நம்ம என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும் மற்ற மக்களுக்கு. எப்படி? நமக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுங்களா? சாந்தம் இருக்கணும், மென்மை இருக்கணும், தாழ்மை இருக்கணும். இததான் விரும்புறாரு இல்லையா? ஆனா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை கடைபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? இதெல்லாமே நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடியுமாது இல்லையா? நம்ம ஆலயத்துக்கு வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கிறோம். அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்வாரு? ஆண்டவர் கிரியை செய்வாரு. ஆனா நம்ம வெளி உலகத்துக்கு போகும்போது அது நமக்குள்ள சில மாற்றங்களை என்ன செய்யும்? அது ஏற்படுத்தும் இல்லையா? அப்ப பாருங்க, இதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா சாந்தம், மென்மை, தாழ்மை இதெல்லாம் நமக்குள்ள இருந்தாதான் அந்த அன்பு நமக்குள்ள பிரதிபலிக்கும். மற்றவர்களிடத்துல அது என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அப்போ நம்ம தாழ்மை மனதுடன் நம்ம நேசிக்கும் போதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற யாரு? அநேக ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? வேதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்படி அந்த அன்பை அவர்களிடத்தை காண்பிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். சரிங்களா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? தேவையான அன்பு நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களிடத்திலே காண்பிக்க வேண்டும். எப்படி அப்படின்னா, ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் சாயலில் தரிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நாம் அவர் நம்மளை படைத்திருக்கிறார். அன்பின் நிமித்தமாக அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? அப்போ எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இன்னொரு டைம் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு
பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, விரும்பப்பாயிராது. அன்பு எப்படி இருக்குமா? நீடிய சாந்தமும் தயவும். வாசிங்க, நல்லா சொல்லுங்க. பொறாமை இல்லை, புகழாது, இருமாப்பாயிராது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, அது தீங்கு நினையாது. பாருங்க, அப்படி அன்பின் மறு உருவமா இருந்தவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் தெரேசா. அன்பின் மறு வடிவமா இருந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மதர் தெரேசா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏன்னா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? எல்லாருக்கும் மதர் தெரேசாவை பத்தி தெரியும். ஏன்னா நிறைய கட்டுரைகள், அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், மாறுவேட போட்டியில எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? நடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அன்பு. அன்பு மட்டும்தான். அதனாலதான் அவங்க என்ன செய்தார்கள்? ஒரு பெரிய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். சரிங்களா? அவர்கள் எங்க பிறந்தார்கள் என்றால் யுகோஸ்லோவியா அப்படிங்கிற ஒரு தேசத்திலே பிறந்தார்கள். 19 வயதில் அவர்கள் எங்க வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு கல்கத்தா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு என்ன செய்தார்கள்? 5 ரூபாய் கையில, அவங்க கையில என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் தான் இருந்தது. ஆனா மனநிறைவான அன்போடு அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்மளுடைய நாட்டிற்கு அவங்க வந்தாங்க. அப்போ அங்க ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா அடிப்படை வசதியே கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அடிப்படை வசதியே இல்லாத ஒரு இடத்திற்கு அவங்க என்ன பண்றாங்க? வராங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில என்ன செய்தார்கள்? அவங்க எல்லாம் அந்த இடத்துல அப்படியே படுத்திருந்தாங்க. வீடு இல்லை அவங்களுக்கு. நிறைய குழந்தைகள் என்ன செய்தார்கள்? தாய் தகப்பன் இல்லாம அனாதைகளா அந்த இடத்துல இருந்தாங்க. நிறைய பேர் வியாதியோடு இருந்தாங்க. தொழு நோயாளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா மதர் தெரேசா என்ன பண்ணாங்க தெரியுமா? கொஞ்சம் கூட அருவருப்பே பட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ணல? அதெல்லாம் அருவருப்பே பட்டுக்கலாம். அவங்க எல்லாத்தையும் கூட்டி இணைத்தாங்க. சரிங்களா? வந்த உடனே அவங்க இந்த வேலையை தான் முதல்ல, ஏன்னா அவங்க கடவுள் கொடுத்த அன்பு நிமித்தமாக தான் அவங்க என்ன செய்தாங்க? இந்த நம்மளுடைய கல்கத்தாக்கு அவங்க வந்தாங்க. அப்ப பாருங்க, ஒரு செல்வந்தர் இடத்துல, ஏன்னா அவங்க கையில பணம் இல்லை இல்லையா? 5 ரூபாய் வச்சுட்டுதான் அவங்க என்ன பண்ணாங்க? கல்கத்தாக்கு வந்திருக்காங்க. ஆனா மனநிறைவான அன்போடு வந்திருக்காங்க அவங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க? ஒரு செல்வந்தர் இடத்துல போறாங்க. அங்க போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி இந்த ஜனங்கள் எல்லாம் வசதி இல்லை, பணம் இல்லை, இவங்களுக்கு எல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்கிறாங்க அந்த செல்வந்தருக்கு. அப்ப அந்த செல்வந்தர் பார்க்கல என்ன தெரியுமா பண்ணாரு? அவங்க இப்படி போய் கை ஏந்தி என்ன பண்ணாங்க? இப்படி எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது உதவி கேட்கறாங்கன்னா சில பேர் கை இப்படி ஏந்தி தானே கேட்பாங்க. அவங்களும் போய் என்ன பண்ணாங்க? அப்படி கை ஏந்தி தான் கேட்டாங்க. ஆனா அந்த செல்வந்தர் என்ன பண்ணாரு? உடனே அவன் வாயில இந்த எச்சில் இருக்கு பாருங்க, அதை அப்படியே கையில துப்பிட்டாரு. என்ன பண்ணாரு? அந்த எச்சில கையில தூக்கிட்டாங்க. ஆனா அந்த எச்சில கூட அவங்க என்ன பண்ணாங்க? அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. இது எனக்கு, என்னுடைய ஏழை மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு, நம்மளும் அப்படி செஞ்சிருவோமா? நம்மளும் அப்படி பண்ணிடுவோமா? யாராவது எச்சில் தூக்குனா நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்லையா? ஒத்துக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே சண்டைதான் போடுவோம். நமக்கு கோபம் தான் அதிகம் வரும். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? தாழ்மை இருந்தது, ஹம்பிள். சரிங்களா? அந்த தாழ்மை, அந்த இரக்கம், அந்த அன்பு, இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? உடனே அந்த செல்வந்தருடைய இருதயம் அப்படி பண்ண உடனே அந்த செல்வந்தருடைய இருதயம் என்ன செய்தது? கரைந்தது. அவர் என்ன பண்ணார்? உடனே மதர் தெரேசாவோட கால் அப்படியே விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் என்ன செய்யறாங்க? நிறைய பண உதவிகளை செலுத்தினாங்க. நிறைய பண உதவி. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க மதர் தெரேசா என்ன பண்ணாங்க? நிறைய அனாதைகள் இல்லம், தொழுநோய் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இல்லங்களை அவர்கள் என்ன செய்தார்? உருவாக்கினார். ஏனென்றால் அவங்க இடத்துல இருந்தது ஒன்னே ஒண்ணு, அன்பு. சரிங்களா? ஒன்னே ஒண்ணு அவங்க இடத்துல இருந்தது என்னது? அன்பு. அப்படி எத்தனை என்ன ஒரு இது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷனரி ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தொடங்கினாங்க. 12 கன்னியாஸ்திரிகளை வைத்து மிஷனரி ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்லி தொடங்கினாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 500 நிலையங்கள்ல 132 நாடுகள்ல என்ன செய்தார்கள்? அவங்க சோ அவங்க எவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு எப்படி ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா? அப்படித்தான் நம்ம தேசத்துல நிறைய மிஷனரிகள் இறங்கினாங்க இல்லையா?
நிறைய மிஷினரிகள் வந்து கால் பதித்தார்கள். அது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல இல்லையா நிறைய மிஷினரிகள் வந்து என்ன பண்ணாங்க, கால் பதித்தார்கள். என்ன செய்தார்கள், ஆலயம் கட்டினாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அன்பின் நிமித்தமாக தான் அவர்கள் என்ன செய்தார்கள், நம்மளுடைய நாட்டிற்கு வந்திருக்காங்க. நம்முடைய அது முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள், அவங்க வந்து கால் பதித்திருக்கிறார்கள். நிறைய இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, சர்ச் கட்டியிருக்காங்க, பெரிய ஊழியம் செய்திருக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்கேயே என்ன செய்தார்கள், மரித்தும் போயிருக்கிறார்கள். அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கல்லறையும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பின் நிமித்தமாகத்தான் இப்படி நாம் என்ன செய்யறோம், நாம் அவருடைய அன்பின் நிமித்தமா தான் நம்ம தான் இருக்கிறோம் இல்லையா, உண்மைதானே? அவருடைய அன்பின் நிமித்தமா தான் நாமும் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் ஏன் அப்படின்னா நம்ம மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார் இல்லையா. அப்ப நாம என்ன செய்யணும், அவன் மீது அன்பு செலுத்த வேண்டும். நான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ என்ன செய்ய வேண்டும், பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. அப்போ இது பாத்தீங்கன்னா தேவையான அன்பு. அடுத்தது நம்ம பார்க்க போறது தேவையில்லாத அன்பு. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், தேவனுடைய அன்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா தேவையான அன்பு குறித்து நம்ம பார்த்தோம். அது எங்கிருந்து வருது, ஒரு குடும்பம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எங்கிருந்து வருது, ஒரு குடும்பத்துல இருந்துதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து தேவையில்லாத அன்பு. எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 15. பாத்தீங்களா, உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க என்ன செய்யுங்க, அன்பு கூறாதிருங்கள். சரிங்களா? அப்போ ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை, பிதாவே அன்பு இல்லை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை, பிதாவே அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த தேவையில்லாத அன்பு அப்படிங்கறதுல பார்க்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, உலகத்தின் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, அன்பு வைக்கக்கூடாது இல்லையா. அது வந்து நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே அது நிரந்தரமான ஒன்று இல்லை, தற்காலிகமான ஒன்றுதான் இல்லையா. நம்ம என்ன செய்யறோம், உலகத்துக்கு போறோம். நம்ம ஆலயத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா வெளியில போகும்போது நம்ம என்ன செய்யறோம், உலக காரியங்கள் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், உலகத்துக்குரிய காரியங்களில நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அது என்னது, பிதாவே அன்பு இல்லை. அது என்னது, பிதாவே அன்பு இல்லை. அப்போ உலக அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு அன்பு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு எத்தனையோ இடத்துல பாவங்கள். ஏன் அப்படின்னா அன்பு இல்லை. நம்ம இந்த கடைசி நாட்களிலே நம்ம இருக்கிறோம் இல்லையா. அப்போ அன்பு கழிந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். என்ன பண்றோம், நம்ம மாம்ச இச்சைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம மாம்ச இச்சைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், இடம் கொடுக்கிறோம். எப்படி அப்படின்னா கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் தான் என்னது, உலகத்துக்குரியது இல்லையா. அப்போ இந்த உலகத்துல என்ன பாத்தீங்கன்னா பாவம் அதிகமாய் பெருகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா, பாவம் இந்த பூமியில அதிகமாய் பெருகிவிட்டது. யாரிடத்திலும் நம்ம என்ன செய்ய முடியாது, அன்பை எதிர்பார்க்க முடியாது. மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா, தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், விபச்சாரக்காரராயும், வேசித்தனம் செய்கிறவர்களாயும், இப்படிப்பட்டவர்கள் தான் எப்படி இருக்காங்க, உலகத்துக்குரியவர்களாய் இருக்கிறாங்க இல்லையா. எடுத்தவர்கள் வாசியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19-24. மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாயிருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், உக்கிரகாரதனை, வீண் சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்று வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், பணியாற்றுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சூழ்நிலைப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயத்தோடு இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
பாருங்க, இப்ப மாம்ச கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்போ இனி கிறிஸ்தவர்களாக இருக்கிறன்னா கணவன் மனைவி இடத்துல நிறைய பிரிவினைகள் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில்தான் எப்படி இருக்கு, பிரிவினைகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா தேவ அன்பு இல்லை. சரிங்களா? உலகத்துக்குரிய அன்புதான் அவங்களுக்கு என்ன இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அதனாலதான் கிறிஸ்தவ குடும்பங்களே இன்னைக்கு நிறைய பிரிவினைகளை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? நிறைய டிவோர்ஸ் நிறைய என்ன செய்யறாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ள அந்த அன்பு இல்லாதனால நம்ம என்ன செய்ய முடியாது, பிள்ளைகளிடத்துல அந்த அன்பை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? கணவன் மனைவி அன்பா இருந்தாலும் பிள்ளைகளிடத்துல அந்த அன்பை நம்ம என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியும். அதனால என்ன பண்றாங்க, பிள்ளைகள் இன்னைக்கு சீர்கெட்டு போறதை நம்ம பார்க்கிறோம், சீரழிந்து போறாங்க. இன்னைக்கு யாரு, விசேஷமாய் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தவறான காரியங்கள், குடிப்பழக்கங்கள், இந்த பொருளுக்கு என்ன இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு என்ன செய்யறாங்க, டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆனதுனால என்ன வந்துருச்சு, உலக அன்புதான் அவங்களுக்குள்ள நிறைய வந்துருச்சு. அப்படி குடிப்பழக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் தவறான உறவுகள், குடிப்பழக்கங்கள், இந்த செல்போனுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் அடிமையாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் என்ன தெரியுங்களா, தற்காலிகமான அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னது, நிரந்தரமான அன்பு இல்ல. இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு, தற்காலிகமான அன்பு. நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், மன நிறைவா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா என்ன செய்ய முடியாது, இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. எங்க போட்டிருக்கு பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் எங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் பாருங்க, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் யாருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்ப பாருங்க, எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணணும், நம்ம சிந்தித்து பார்க்கிறவர்களா இருக்கிறோம். சரிங்களா? நம்ம மாம்ச இச்சைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், விலகி ஓட வேண்டும். எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகள், சரிங்களா, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் போதிக்க வேண்டும், அவர்களுக்கு அன்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அப்படி மிஷனரிகளை பற்றியெல்லாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு அந்த அன்பு உருவாகும் பிள்ளைகளுக்கு இல்லையா? அப்போ கணவன் மனைவி அன்பா இருக்கும் போது என்ன செய்வாங்க, பிள்ளைகளும் அன்பா இருப்பாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, வெளியில போவது கூட மற்றவர்களை நேசிப்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும், போதித்து அவர்களுக்கு அன்பை நாம் புகுட்ட வேண்டும். அப்படி மிஷனரிகளை பத்தி நாம் என்ன செய்யணும், இந்த நாளிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய மிஷனரிகளை பத்தி தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்களும் என்ன பண்ணணும், பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அன்பை குறித்து போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்லலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரே பேரான குமாரனை விசுவாசிப்பது எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்துள்ளே. பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு. அப்போ ஒரே பேரான குமாரனை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போக மாட்டோம் இல்லையா? அப்போ தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த நாளிலே புரிந்து கொள்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். சரியா? அப்போ தேவ அன்பு எப்படிப்பட்டது பாருங்க, நிலையானது, அது நிறைவானது. தேவ அன்பு நிலையானது, அது நிறைவானது. சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், தேவனுடைய அன்பு, தேவையான அன்பு, தேவையில்லாத அன்பு. சரிங்களா? அப்போ இந்த நாளிலே நாம் நம்மளை என்ன செய்யணும், ஆண்டோட சமூகத்துல நம்மளை தாழ்த்த வேண்டும், நம்மளை என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டு சமூகத்துல. சரிங்களா? அதாவது இன்னைக்கு எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருக்காக அவருடைய அன்பின் நிமித்தமா நீங்க என்ன செய்யணும், நீங்களும் இப்படி வந்து என்ன செய்யணும், ஊழியம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு இல்லையா? நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம கேட்டுட்டே இருப்போம், அவருடைய வார்த்தைகளை நாம்
என்ன செய்யணும்? சொல்லணும் இல்லையா? அவரோட அன்பை நாம் புரிந்து கொள்ளும் போது கடவுள் என்ன செய்வாரு? அந்த கிருபையை நமக்கு கொடுப்பாரு. சரிங்களா? இந்த நாளிலே நீங்க என்ன செய்ய? இன்னைக்கு ஒப்புரவாகணும். கடவுள் சமூகத்துல நம்மளை தாழ்த்தணும். நம்ம அப்படி ஏதாவது சில தவறுகள் செய்திருந்தால் நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? கண்களை மூடி நம்மளுடைய சமூகத்தை. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, கேட்ட சத்தியத்தின் படி ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே ஆண்டவரே, இந்த ஆவியின் கனிகளை எங்களுக்கு நீ கொடுங்க ஏசப்பா. எங்களுக்கு இந்த உலக ஆசைகள், இந்த மாம்ச இச்சைகள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாவிகள் தான் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எப்படி நீ சீஷர்களை நேசித்தீர் ஆண்டவரே. அவங்களும் சில தவறுகள் செய்தார்கள். யூதாசை போல, பேதுருவை போல ஆண்டவரே, அவங்களும் சில தவறுகள் செய்யும் பொழுது கூட ஆண்டவரே, நீங்க பொறுமையா இருந்து அந்த அன்பை அவர்களிடத்தை வெளிக்காட்டினீர் அல்லவா ஆண்டவரே. அப்படியா நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னீங்களே, நாங்களும் ஆண்டவரே அப்பா, நாங்களும் தேவையில்லாத எந்த பகை உணர்வையும் யாரிடத்திலும் பாராட்டாதபடி தேவ அன்பை அவர்களிடத்திலே வெளிப்படுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, காலங்கள் பொல்லாதவைகளா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா. பாவிகள் தான் அதிகமா இருக்கிறோம். இந்த உலகத்துல பாவங்கள் பெருகி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. பாவத்துக்குள்ளாக தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுடைய வருகையின் பொழுது ஆண்டவரே நாங்களும் உங்களுடைய நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள் நாங்க பிரவேசிக்க எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. அப்பா, கேட்ட சத்தியத்தின் படி ஆண்டவரே அவர்கள் தங்கள் இருதயத்திலே வைத்துக் கொண்டு ஆண்டவரே உம்முடைய அன்பை அவர்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காய், வயதானவர்களுக்காய் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி அப்படி உறவுகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருப்பார்கள் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி இந்த திருச்சபை மக்களை இன்னும் இவர்களை பலப்படுத்துங்க. உமக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய ஊழியத்தை அவர்கள் செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் கிருபை செய்வீராக சுவாமி. வழி நடத்துவீராக. எல்லாவற்றும் இந்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.